இன்னைக்கு நம்ம கிட்ட டெக்ஃபைல் M111 அப்படின்ற இந்த டிரான்ஸ்பரண்ட் மவுஸ் வந்து இருக்கு. சோ இந்த மவுஸ் நமக்கு கான்செப்ட் கார்ட் வெப்சைட்ல வந்து 850 ரூபாய் அந்த பிரைஸ் செல் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மவுஸ் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். 850 ரூபாய் அந்த பிரைஸ்க்கு வாங்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்தலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல தான் நமக்கு அந்த மவுஸ் வந்து வருது. சோ ஜஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். ஓகே, இந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து மவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கலரே நமக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் லுக்கா வந்திருக்கு. தென் வேற என்ன பாக்ஸ்க்குள்ள இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மவுஸ் சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலா ஒரு யூசர் மேனுவல் வந்து இருக்கு. இவ்வளவுதான் நம்ம பாக்ஸ் கண்டென்ட். இந்த மவுஸோட பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க மேல அந்த கிளாஸி லுக் நல்லாவே இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு காம்பாக்ட் சைஸ்ல வந்து பண்ண கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல உங்களுக்கு வந்து ஒரு பேட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நல்ல ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல கூட நம்மளால வந்து பார்த்தா ஈஸியாக யூஸ் பண்ண முடிஞ்சு. இந்த மவுஸ்ல மேல உங்களால வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ ரிமூவ் பண்றேன். இங்க வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால இந்த மவுஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மவுஸ்ல நமக்கு லாக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ வந்து பாருங்க, இப்படி ஜஸ்ட் அட்டாச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரி உங்களால வந்து பார்த்து எடுத்துக்க முடியும். ஸோ உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவர் உங்களுக்கு வந்து பிசிக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். செட்டப் பண்றதுக்கு நம்ம எந்த விதமான அடிஷனல் சாஃப்ட்வேரும் தேவைப்படாது. ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து ஜஸ்ட் இந்த மேக்னெட் கூட அட்டாச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த மவுஸோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். மேல உங்களுக்கு வந்து 4 LED இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் உங்களுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட். ஸோ அதுல பேக் சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் டைப் சி சார்ஜிங் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரி லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பார்த்தா காட்டும். ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்றதுக்கு நமக்கு வந்து பேக்ல சுவிட்ச் இருக்கு. ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா காட்டும். இப்போதைக்கு ஒரு பேட்டரி லெவல் பொறுத்த வரைக்கும் நம்ம 76% நமக்கு பேட்டரி வந்து பார்த்தா இருக்கு. நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் மேல உங்களுக்கு வந்து ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க 100, 76, அதுக்கப்புறம் 850, 50, 25 அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த LED இண்டிகேட்டர் மூலமா பாத்துக்க முடியும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் நமக்கு ரொம்ப ரொம்ப கிளிக்கியா வந்து இருக்கு. நாய்ஸ்லாம் நமக்கு பெருசா வந்து கிடையாது. நம்ம மைக்கு கிட்ட வச்சு கேட்கறதுனால தான் நமக்கு வந்து நாய்ஸ் சவுண்ட் வந்து கேக்குது. சோ மத்தபடி ரொம்ப ரொம்ப சைலண்டான மவுஸ் இது. அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து DPI ஸ்விட்ச் பண்றதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 800, ரெண்டாவது டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 1200, மூணாவது டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 1600. ரெகுலரான யூஸுக்கு வந்து 800 நமக்கு நல்ல DPI வந்திருக்கும். பேக் சைடுல உங்களுக்கு வந்து 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் சென்டர்ல இருந்தா உங்களுக்கு வந்து ஆஃப். தென் அதே நீங்க கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூடூத் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதே மேல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசீவர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வந்து இன்னொரு பட்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டன் உங்களுக்கு வந்து பார்த்தா நமக்கு ஃப்ரண்ட்ல இந்த LED இண்டிகேட்டர் வந்து இருக்கு. அதை உங்களால வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் டைம்ல கிளிக் பண்றேன். இதுல மொத்தமா நமக்கு வந்து ஒரு 11 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்ல ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஒரு லுக் வந்து தெரியும். இப்போ நம்ம லைட் வந்து ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ லுக் வந்து பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமா நம்ம 11 ஸ்டைல் வந்து இருக்கு. ஸோ இந்த கலர் ஆப்ஷனு உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மவுஸ் நம்மளால வந்து பார்த்தா மொபைல் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மவுஸ் நம்ம ப்ளூடூத்ல பேர் பண்ணும்போது டிவைஸ் வந்து காட்டல அப்படின்னா இது பேரிங் மோட் வந்து கொண்டு வைக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இப்போ லெஃப்ட் ரைட் அதுக்கப்புறம் நமக்கு சென்டர்ல இருக்கிற ஸ்க்ரால் வீல் ரெண்டையும் நம்ம லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா பேக் சைட்ல உங்களுக்கு வந்து ஒரு LED இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகும். நமக்கு அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ இப்போ பேரிங் மோட் வந்து போயிடும். இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மவுஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இந்த பட்டனை கீழே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளூடூத் மோட் வந்து போயிடும். ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ளூடூத் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்க டிவைஸ்ல ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேர் பண்ற மாதிரி இருக்கும். நேம் வந்து பாத்தீங்கன்னா BT50. ஜஸ்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா பேர் பண்ணிக்கோங்க. இந்த மவுஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ உங்க ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கிரீன் கலர் மாதிரி ஒரு மவுஸ் வந்து இருக்கு. ஓகே, வாவ், ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்கு. ரெகுலரா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென் ஸ்வைப் அப். இந்த மாதிரி உங்களால வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பேர் பண்ணி மொபைல கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மவுஸ்ல நம்மளால இந்த ஃப்ரண்ட் பேனல் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேக்னெட்டிக்கோட பவர் வந்து பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. எனக்கு இந்த மவுஸ்ல பிடிச்ச விஷயமே பேர் டுவல் மோட் தான். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசீவர் உங்க லேப்டாப் பிசில வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் நமக்கு வந்து ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு பேக் சைட்ல பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சென்டர் உங்களுக்கு வந்து பார்த்தா ஆஃப் பட்டன் மேல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா 2.4 GHz உங்களுக்கு வந்து நானோ ரிசீவர் வந்து இருக்கும். அதை உங்களுக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அப்படியே கீழே ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் மோட். ப்ளூடூத் மோட் எனேபிள் பண்ணிட்டு உங்க பிசி லேப்டாப்ல வந்து கனெக்ட் பண்ணி ப்ளூடூத்தா கூட யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 400 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரத்துல 7 மணி நேரம் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துல வந்து சார்ஜும் ஃபுல் ஆயிருது. இந்த பேட்டரி லெவல் பாக்குறதுக்கு நம்ம மவுஸோட ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க 100, 75, 50 அப்புறம் 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அது மூலமா பேட்டரி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்க முடியும். இந்த மவுஸ் நமக்கு மொத்தமா வந்து 5 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு பர்பிள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாக், எல்லோ, அதுக்கப்புறம் பீச், அதுக்கப்புறம் ஒயிட். இந்த மாதிரி 5 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஃபைனலா பிரைசிங் பொறுத்தவரை கான்செப்ட் கார்டு சைட்ல வந்து 850 ரூபாய் கிட்ட வந்து செல் பண்றாங்க. சோ என்ன கேட்டீங்க அப்படின்னா அந்த பிரைஸுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பா நீங்க வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மவுஸோட லுக் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் டுவல் மோட் வந்து இருக்கு. சோ உங்களுக்கு வேணும் டைம் வந்து ரிசீவர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல ப்ளூடூத்ல கூட உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்ல அந்த மேக்னெட்டோட குவாலிட்டி நம்ம நல்லாவே இருக்கு. தென் பேட்டரி பேக்கப் நமக்கு வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தா அப்படின்னா 1 வீக் கிட்ட வந்து இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மவுஸ் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே தான். ஓகே, இந்த மவுஸ்க்கான ப்ராடக்ட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, சோ गाइस, சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.